ஒரு சாங்கோட இந்த வீடியோவை தொடங்கலாம்னு இருக்கேன். அதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பற்ற வச்ச ஒரு ராட்சச தீரி வெடிச்சுதான் அது தீருமே, பொத்தி வச்ச அணு ஆயுதமினி உலகையே பழி கேட்குமே, ரத்தம் ஒரு சொத்து மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல, தொடருது பாரு விடாமுயற்சி, நம்பிக்கை முயற்சி. என்ன மேட்சுங்க அது! அப்படியே ஹார்ட் எகிரி வெளியில் விழுந்துடும் போல, அந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங்கான மேட்ச்சு. இந்த தலைமுறை இந்த மாதிரி ஒரு மேட்சை இனி பார்க்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத அடித்து சொல்லுங்க. 100 பேய் படங்கள் பார்த்தாலும் கொடுக்காத ஒரு த்ரில்லை, ஒரு சஸ்பென்ஸை, ஒரு மன இறுக்கத்தை இந்த போட்டி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். போர் நடந்துக்கிட்டு இருக்குது. கேப்டன் சுக்மான் கில் தன்கிட்ட உள்ள எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்திட்டாப்புல. தோல்வி நெருங்கிக்கிட்டு இருக்குது. கவசங்கள் உடஞ்சி தெரிச்சு போய் கிடக்குது. உடம்பெல்லாம் குருதி, ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுது. தன்கிட்ட உள்ள கடைசி ஆயுதத்தை எதிராளியை நோக்கி ஏவுறாப்புல. அந்த கடைசி ஆயுதம் சாதாரண ஆயுதம் கிடையாதுங்க. கடந்த பல வருஷங்களாக விமர்சனம் என்னும் நெருப்புல அப்படி ஊறி கொதிச்சு போய் கிடக்கிற அக்னி ஆயுதம். நம்பிக்கையை பொய்ப்பிக்காம சரியா சென்று இலக்கை தாக்கி ஆஸ்டிக்கை தெறிக்க விட்டு அட்கின்சன் எனும் எதிராளியை சாய்ச்சு இந்தியாவை வெற்றி பெற வைக்குது. அந்த ஆயுதம் முகமது சிராஜ் என்னும் அந்த பவர்ஃபுல் வெப்பன் இந்தியாவை ஜெயிக்க வைக்குது. என்னன்னா, இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த 5வது டெஸ்ட்ல தோல்வி கன்ஃபார்மான நிலையில அதிலிருந்து மீண்டு வெற்றியை பெற்றிருக்கிறாங்க இந்திய அணி. கடுமையான போராட்டத்தை, ஒரு போர் குணத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 374 அடிச்சா வின்னு, 339 ரன்னுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. பேலன்ஸ் 4 விக்கெட் இருக்கு. வெற்றிக்கு தேவை 35 ரன்கள் மட்டுமே. இதில் அந்த 4வது நாள் முடிவில் இந்தியன் பவுலர்கள் நெருப்பாக பவுலிங் போடுறாங்க. குறிப்பாக முகமது சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் சூழ்நிலையுடைய தன்மையை புரிஞ்சு வெறித்தனமாக பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பந்து பயங்கரமாக ஸ்விங் ஆகுது. பேட்ஸ்மேன்களால் ஆடுறதுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. வெறும் 35 ரன்கள் தான் அடிக்கணும். அப்போ தான் இங்கிலாந்து ஒரு வேலை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளிச்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை அதோட நிப்பாட்டிக்கிடுவோம், மறுநாள் தொடங்குவோம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் அதில் உண்மைத்தன்மை கிடையாது. வெளிச்சம்லாம் இருக்க தான் செய்யுது. இது இங்கிலாந்தும் அம்பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக எடுத்த ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இதில் என்ன இங்கிலாந்துக்கு அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியாக விக்கெட் போய்கிட்டு இருக்குது. ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் ஆடிக்கிட்டு இருக்கான். மனசு பதட்டத்தில் இருக்குது. போதிய அவகாசம் கிடைச்சா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அடிக்க வேண்டிய ரன் வெறும் 35 ரன் தான். இதை அடுத்த நாளுக்கு நகட்டிட்டாலே போதும், தேவையான அவகாசம் கிடைச்சிடும், ரிலாக்ஸாக அடிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால அதை செய்கிறாங்க. 5வது நாள் ஆட்டம் தொடங்குது. 35 ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு ஜேமி ஸ்மித்தும் ஓவர்டன் 2 பேரும் இறங்குறாங்க. இப்போ இதில் இங்கிலாந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வழக்கமான இயல்பான கேமை அவங்க 2 பேர்த்தையும் ஆட விட்டுருந்தாலே ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க ஜேமி ஸ்மித்தை நீ ஸ்லோவாக ஆடு, பொறுமையாக ஆடு, கடைசி வரைக்கும் நீ நிற்கணும், நீ நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு வா. மற்ற பிளேயர்களான யார் ஓவர்டனும் அட்கின்சனும் ஓரளவு பேட்டிங் ஆடுவாங்க, அவங்க கொஞ்சம் ஹிட் பண்ணி ஆடட்டும், நீ கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்துட்டு வா, ஸ்லோவாக ஆடுன்னு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினாங்க. அதுதான் இங்கிலாந்து செஞ்ச மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஜேமி ஸ்மித் பெரிய ஹிட்டரு. அசால்ட் ஆம்பாட்டில் 2-3 ஷாட் தூக்கி வெளியில் அடிச்சிருவான். அவனை கொண்டு போய் நீ ஸ்லோவாக ஆடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜேமி ஸ்மித் ரொம்ப ஸ்லோவாக ஆட ஆரம்பிச்சாப்புல. ஆனால் மறுமுனையில் இருக்கிற ஓவர்டன் டமால் டுமில் வந்தவொடனே 2 4 அடிச்சுட்டாங்க. 35 ரன்ல இருந்து டக்குன்னு 25 ரன் அடிக்க வேண்டியதாகி போச்சு. அப்படி இந்தியா பிளேயர்லாம் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. 25 ரன் தான் அடிக்கணும். அதுக்கு அடுத்த ஓவர் சிராஜ் போட வர்றாப்புல. நான் சொன்ன மாதிரியே ஜேமி ஸ்மித் ஸ்லோவாக நிறுத்தி 20 பாலுக்கு 2 ரன் தான் அடிச்சிருக்கான் மனுஷன். ஸ்லோவாக ஆடுனதுனால, தன்னுடைய இயல்பான கேமுக்கு மாற்றமாக ஆடுனதுனால கீப்பர் கேட்ச் கொடுத்து வெளியேறாப்புல. இந்தியாவுக்கு 6லேருந்து 7 விக்கெட் ஆகுது. இந்தியா அப்படியே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் 2 விக்கெட் தான், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஆனால் தேவைப்படும் ரன்கள் வெறும் 25 ரன்கள் தான். அடுத்து அட்கின்சன் இறங்குறாப்பு. அதுக்கு அடுத்த ஓவர்லேயே சிராஜ் நம்ம ஓவர்டனுக்கு சரியான பாலுங்க, எல்பி. ஆனால் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. ஆனால் இங்கே தான் கவனிக்கணும், ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தர்மசேனா அவுட்டு கொடுக்குறதா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டால் நான் இதைத்தான் சொல்லுவேன். தர்மசேனா ரொம்ப யோசிச்சாப்புல. ஆனால் இவங்க பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் விடவே இல்லை.
கிளைம் பண்ணுறாங்க, பவுலர் கிளைம் பண்ணுறான், ஸ்லிப்பில் இருந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கிளைம் பண்ணுறாங்க. இவ்வளோ ஃபோர்ஸாக கிளைம் பண்ணதுனால தான் தர்மசேனா ரொம்ப யோசிச்சுட்டு கடைசியாக அவுட்டு தூக்குவான் மனுஷன். அந்த அவுட்டு தான் டேர்னிங் பாயிண்ட்டுங்க. அந்த அம்பையர் கொடுக்க வைக்கல அப்படின்னு இருந்தால் அது நாட் அவுட். அது அம்பையர் கால்னு போனதுனால தான் பந்து லைனை விட்டு அவுட் ஆஃப் பிச்சில் பிச் ஆகுது, பட் வந்து ஸ்டிக்கை டச் பண்ணுது. அம்பையர் கொடுத்ததுனால தான் அவுட்டு. இப்போ அம்பையர் கொடுக்காம இந்தியா ரிவ்யூ போயிருந்தாங்க அப்படின்னா அது நாட் அவுட் தான் வந்திருக்கும். ஓவர் டென்னில் 2 4 அடிச்சிருந்தானா மேட்ச் முடிஞ்சிருக்கும். என்னை கேட்டால் அந்த முக்கியமான போர்ஷன் அந்த ஓவர் டென்னோட எல்பிடபிள்யூவை கிளைம் பண்ணி அம்பையரை கொடுக்க வச்சது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸுங்க அது. அதனால் ஓவர் டென் வெளியே போகிறாப்புல 8வது விக்கெட் ஆயிடுச்சு. அடுத்த ஓவர் பிரசித் கிருஷ்ணா போடுறாப்புல சரியான யார்க்கர் போட்டு மனுஷன் வந்து டங்கை தூக்கி விட்றான். 9வது விக்கெட். அப்படி இந்தியா ஜெயிச்சிட்ட மாதிரியே அப்படியே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்த ஆள் இல்லை, அவன் இறங்குறானா இல்லையான்னு கூட தெரியல. கிறிஸ் வோக்ஸ் வந்து இன்ஜூர்டாக இருக்காப்புல, இறங்குறாப்புல இல்லையான்னு தெரியல. இறங்குனாலுமே பிரச்சனை இல்லை, 2 பால் போட்டு தூக்கிடலாம் அப்படின்னு ஜெயிச்சது மாதிரியே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஆட மாட்டாருன்னு நினச்ச கிறிஸ் வோக்ஸ் வந்து இறங்குறாங்க. மனுஷன் கையை இப்படி வச்சு ஒரு கெட்டு போட்டு விட்டுருக்காங்க. கையில் வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு வர்ற மாதிரி வர்றாங்க. மனுஷன் பார்க்கும்போது நமக்கே அப்படி கண்ணுலாம் வந்து குளமாகுது. அப்படியே ஒட்டுமொத்த ஸ்டேடியம் எந்திரிச்சு கைதட்டுறான். அணிக்காக பண்ணுற டெடிக்கேஷன், தியாகம்ங்கிறது இதுதாங்க. ஏன்னா கையவே அசைக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் அறிவுரைப்படி இருக்கிறான். அப்போ இந்த கையை விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் தான் பேட்டிங் ஆடணும். அணியோட சிச்சுவேஷன், இங்கிலாந்து அணிக்கு இன்னும் தேவை சொற்ப ரன்கள் தான் தேவை. அப்போ நம்ம போய் எப்படி ஆடியே ஆகணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் இறங்குறாங்க மனுஷன். எல்லாம் ஒட்டுமொத்த ஸ்டேடியம் கைதட்டுறாங்க. இங்கே அட்கின்சன் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கேம்லேருந்து விலக மாட்டோம் அப்படிங்கிறத அடித்து சொல்கிறாங்க மனுஷன். அட்கின்சன் பண்ண சம்பவம் இந்தியாக்காரங்களை மரள விட்டுனான். ஒரு சைடு கிறிஸ் வோக்ஸை வச்சுக்கிட்டு நீ நில்லு, நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீல்டரை ஃபுல்லாக லாங் சைட் கொண்டு போயிட்டாங்க. பட்டான்னு ஒரு 6 போட்டான் பாருங்க. டப்புன்னு அப்படியே வந்து ரிக்கவர்டு ரன் வந்து 13 ரன் ஆகி போச்சு. ஒரு 6 அடித்த உடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. என்னடா மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டு. இந்த அட்கின்சன் வந்து பேட்ஸ்மேன் தான், ஏற்கனவே ஒரு செஞ்சுரிலாம் அடிச்சிருக்கான் மனுஷன். என்ன பண்ணுறது, 5 பால் ஸ்ட்ரோக் வச்சுட்டு 6வது பால் சிங்கிள்ஸ் ஓடி வந்துடுறது. யார் கிறிஸ் வோக்ஸ் கையிலேயே கொடுக்கலங்க. செம்ம டெக்னிக்கலான கேம் ஆடினாங்க. என்னை கேட்டால் அட்கின்சனை எவ்வளோ பாராட்டினான்னு கடைசி பால் சிங்கிள் அடிச்சுட்டு வந்துட்டு ஹிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் வந்து சரியான ஐடியாங்க அது. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாம் அவ்வளோ லேஸ் கிடையாது. செம்மையாக எடுத்து கொண்டு வந்தாங்க மனுஷன். அந்த 6க்கு பிறகு ஃபுல்லாக ஹிட் பண்ணுறான். ஒரு ஷாட் போனாலும் முடிஞ்சிச்சு. அந்த 6க்கு பிறகு ஒரு 2 ரன் ஓடுனா 2 ரன் மட்டும் ஓடுறாங்க. இப்படியே ஆடிட்டு கடைசியில் 7 ரன் அடித்தா வெற்றி அப்படின்னு கிளைமேக்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க அட்கின்சன். எல்லாம் பவுலர்லாம் போட்டு மிரண்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் ஒரு ஷாட் போனால் போதும், முடிஞ்சு வெளியே 6 ஆயிடும். 6 போட்டானா மேட்ச்சை ட்ராவ் ஆயிரும். ஒரு சிங்கிள் அடித்து மேட்ச்சை முடிச்சிருவான். அவ்வளோதான். இந்தியாலாம் வந்து அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. இந்திய ரசிகர்கள் அதான் நினச்சிருப்பாங்க. முடிச்சுட்டா அட்கின்சன் ஒரு ஆள் நின்று முடிச்சுட்டான், இன்னும் ஒரு ஷாட் அடித்தா முடிஞ்சு போயிடும். வெற்றிக்கு தேவை 7 ரன்கள். எட்ஜில் நிற்கிது. என்னுடைய கடைசி நம்பிக்கை நீ தான், நம்ம மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இந்த செகண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பந்தை தூக்கி சிராஜ்கிட்ட கொடுக்குறாங்க மனுஷன். அந்த கடைசி ஆயுதம் தன்னுடைய பணியை செய்து மிகச்சரியாக இலக்கை தாக்கி ஸ்டெம்பை திருக்க விட்டு ஃபஸ்ட்டு பாலு அட்கின்சன் என்னும் எதிரியை சாச்சு இந்தியாவுக்கு வெற்றியை தேடித்தரு. என்னை கேட்டால் அந்த சிராஜ் போட்ட பால் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம ஐடியா பாலுங்க. ஏன்னா வந்து அட்கின்சன் கரெக்டாக லைனில் விழுகிற பாலை வெளியே அடிச்சிடறான். ஒரு பால் விழுந்தாலும் முடிஞ்சிச்சு. அந்த பாலை எவ்வளோ ஐடியாவாக யோசித்து ஒரு நுணுக்கமாக போடுவோம் பார்த்தீங்கன்னா, ஆஃப் சைடில் லோ புல்டாஸுங்க, ஏர்கர் கூட கிடையாது, லோ புல்டாஸு. அவன் என்ன பண்ணுவான், பேட்டை அப்படி வந்து ஏரில் மிடில் விடுவான் பேட்டை. அந்த பந்து மட்டும் ஒரு 2 இன்ச்சு ஆஃபை விட்டு மிடிலுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, பந்து வெளியில் போய் விழுந்துருக்கும், மேட்ச் சீன் முடிஞ்சிருக்கும். கரெக்டாக யோசித்து ஃபுல் டாஸும் இல்லாமல் ஏர்கரும் இல்லாமல் லோ ஃபுல் டாஸு ஆஃப் ஸ்டிக்கு விடுவாங்க. அப்படியே போய் ஆஃப் ஸ்டிக்கை சாக்கிங்க பந்து. அது லைட்டாக ஒரு பிச்சு முன்னாடி பிச் பண்ணி ஆஃப் ஸ்டிக்கை தூக்கும் பாருங்க. அப்படியே வந்து இந்திய ரசிகர்லாம் அப்படியே கிளர்ந்து எழுந்துருவாங்க. தோல்விக்கு நெருக்கமாக போய் தோல்வியை தொட்டு அதிலிருந்து மீண்டு வெற்றி பெறுறது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல அந்த வெற்றியை பெறும்போது அந்த உணர்வுங்கிறது வார்த்தையால் விவரிக்கவே முடியாதுங்க. இந்தியா இதை வெற்றி பெற்று தொடரை 2-2 அப்படின்னு சமன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதில் வந்து உள்ளே போகிறதுக்கு இந்த வெற்றி அவ்வளோ முக்கியம்.
இதில் தோத்துருந்தா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அடிமட்டமாக குறைஞ்சிருக்கும். இதில் ஜெயிச்சதுனால வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு 4வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இங்கிலாந்து தோத்ததுனால 5வது இடத்துல இறங்கியிருக்கான். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான போட்டியை இங்கிலாந்து மண்ணில் சிங்கத்தை அதனுடைய குகையிலே போய் அதுக்கு ஒரு லாடம் கட்டி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. சிறப்பான தருணமாக இருந்துச்சு. காலத்துக்கும் இந்த வெற்றி மறக்காது. பல காலங்களுக்கு இந்த வெற்றி பேசப்படும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.